வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செய்திசை அளபடை. இதை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளபடை அப்படிங்கிறது மாத்திரையை கூட்டுதல் அப்படிங்கிறது. இசையை கூட்டுவதற்காக பயன்படுத்துவதுதான் இசை நிறை அளபடை அப்படின்னு பெயர் வந்துச்சு. இந்த செயலிசை அளபடை அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடா களிற்றின் மேல் கட்படாம், அதாவது இந்த கடா அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதை அசை பிரிக்கும் பொழுது ஒரு அசை தான், வெறும் நிறை மட்டும்தான் வரும். சரிங்களா? கடா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? அப்போ நிறை மட்டும் வரும் பொழுது இந்த பாடல் முழுமை பெறாது நம்மளுக்கு. அதனால தான் இதை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டா அப்படிங்கிறப்ப அதோடைய உயிரெழுத்தான நெட்டெழுத்தான ஆங்கிற உயிரெழுத்திற்கு இணையான குறில் ஆ, சரிங்களா, அந்த எழுத்துக்களை அளவு ஓசைக்காக சேர்த்து கொள்ளுதல். அதனால தான் அதை தன்னுடைய உயிரெழுத்துக்களையே ஓசைக்காக சேர்த்து கொள்ளுதல். சரிங்களா? அப்போ கடாங்கிறப்ப இந்த அகரம் சேர்க்கும் பொழுது என்னவா மாறுது அப்படின்னு பாருங்கள். அதே நிறை சேர்க்கும் பொழுது புளிமா, சரிங்களா, இசை கூட்டும் பொழுது புளிமாவாக மாறுது. அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல தலை தட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பாடல்களில் அளவு எடுத்து ஓசைக்காக, அந்த இசை நிறைக்காக அதை அளவு எடுத்து ஓசைப்படுது. இதை செயலிசை அளபடைன்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த செயலிசை அளபடை நம்ம இலக்கண குறிப்பில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கன்னா, இது எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அசை தான் பிரிக்கிற மாதிரி வரும். கடா அப்படிங்கிறப்ப இந்த கடாவை பிரித்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அசை, அதாவது ரெண்டு இது பிரிக்கிற மாதிரி வரும். ரெண்டுக்கு மேற்பட்டு பிரித்தாதான் அது இன்னிசை அளபடையாக போகும். இது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இலக்கண குறிப்பில் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ ரெண்டு அசை பிரித்தோம்னா அது செயலிசை அளபடை. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.